இவ்வளோ 1 மில்லியன் நன்மைங்கிறது சாதாரணம் இல்லைங்க, இல்லையா? 1 மில்லியன் பாவம் அழிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. 1 மில்லியன் நம்முடைய அந்தஸ்து அல்லாட்ட உயர்துங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. ஏன் இந்த களிமாக்கள் மூலமாக அதிலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு நாளைக்கு 1 மில்லியன் நன்மை செய்ய முடியுமா? என்னது 1 மில்லியனா? 10 லட்சம் ஆச்சே 1 மில்லியன் என்பது. 10 லட்சம் நன்மை எப்படி செய்வது? ஆமாம், முடியும். ஒரு நாளைக்கு நம்மிடத்தில் ஏற்பட்டுவிட்ட 1 மில்லியன் பாவங்கள், 10 லட்சம் அளவுக்கு உண்டான பாவங்கள் மன்னிக்கப்படுமா? முடியும், மன்னிக்க முடியும். மன்னிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, வழி இருக்கிறது. சரி, ஒரு நாளைக்கு நம்முடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலே 1 மில்லியன் அளவிற்கு உயர வேண்டுமா? 10 லட்சம் மடங்கு நம்முடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலே உயர வேண்டும். நமக்கான மறுமையினுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலே 10 லட்சம் மடங்கு உயர வேண்டும். எப்படி முடியும்? முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் இன்று ஒரு அற்புதமான, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு துவாவை தான் சொல்ல போகிறேன். ஹதீஸிலே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு துவா தான் இது. எவர் இதை ஓதிக்கொள்வாரோ, குறிப்பிட்ட சில இடங்களிலே இதை ஓதும் பட்சத்திலே அல்லாஹ் 1 மில்லியன் நன்மை தருகிறான். 1 மில்லியன் பாவம் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். 1 மில்லியன் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி தருகிறான். இந்த 3 பலன்களும் இந்த துவாவின் மூலமாக கிடைக்கும். எங்கே ஓத வேண்டும் இது என்றால், இது கடை வீதியில் ஓத வேண்டிய துவா. பஜார்களிலே, கடை வீதிகளிலே, ஷாப்பிங் மால்களிலே, எங்கெல்லாம் நம்முடைய பர்ச்சஸ்க்காக வேண்டி செல்வோமோ, பொருட்களை வாங்க செல்வோமோ, அங்கே ஓத வேண்டிய ஒரு துவா இது. ஏன் அங்கே ஓத வேண்டும்? இதை ஓதுவதன் மூலமாக ஏன் இவ்வளோ பெரிய நன்மையை தருகிறான் அல்லாஹ்? இவ்வளோ 1 மில்லியன் நன்மைங்கிறது சாதாரணம் இல்லைங்க, இல்லையா? 1 மில்லியன் பாவம் அழிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. 1 மில்லியன் நம்முடைய அந்தஸ்து அல்லாட்ட உயர்துங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. ஏன் இந்த களிமாக்கள் மூலமாக, அதிலும் குறிப்பாக பஜாரில் வச்சு இதை ஓதும் போது கொடுக்குறான் அப்படின்னா 2 காரணம் எழுதுறாங்க. ஒன்று, கடை வீதி என்பது அல்லாஹுவை மறக்கிற இடம். வியாபாரம், தொழில், கொடுக்கல் வாங்கல், இதிலேயே நம்முடைய ஞாபகங்கள், கவனங்கள் எல்லாம் சிதறிக்கப்படுகிற நேரம். பல இடங்களிலே, பல சமயங்களிலே நாம் பொய் பேசுகிற சூழலும் கூட ஏற்பட்டு வருது. அதெல்லாம் யார் தவிர்த்து உண்மையாக வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தருகிற அந்தஸ்தே வேற விஷயம். ஆனால் இயல்பாக பார்த்தா, நடப்பை பார்க்கும்போது கடை வீதிகளிலே சில இடங்களிலே ஏமாற்றங்கள் நடக்கிறது, மோசடிகள் நடக்கிறது, பித்தராட்டங்கள் நடக்கிறது, பொய்கள், புரட்டுகள் நடக்கிறது, ஏமாற்றுப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இல்லையா? ஏன்னா அல்லாஹ்வை மறந்ததுனால ஏற்படக்கூடிய விளைவு இதெல்லாம். காசு பணத்தை பார்க்கும் பொழுது ஏற்படுகிற விளைவு இதெல்லாம் இல்லையா? அப்போ இந்த இடத்தில், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய இடத்திலே அல்லாஹ்வை நினைவு வைத்து இந்த துவாவை ஓதும் பொழுது அல்லாஹ் அதற்கு பிரம்மாண்டமான கூலியை தருகிறான். ஒன்று. ரெண்டாவது, இந்த துவாவில் அடங்கியிருக்கக்கூடிய சில வார்த்தைகள், அதற்காகவே நீ அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மகிமை. இந்த துவாவில் என்ன வார்த்தைகள்லாம் அடங்கியிருக்கிறது? அல்லாஹ்வினுடைய ஏகத்துவம் அடங்கியிருக்கிறது. அதே போன்று இஸ்லாத்தினுடைய தாரக மந்திரமாக இருக்கக்கூடிய 2 அம்சங்களை தாங்கியிருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை அடங்கியிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய புகழ் அடங்கியிருக்கிறது. அல்லாஹ்விற்குரிய தன்மைகள் என்ன, இதுவெல்லாம் அடங்கியிருக்கிறது. இதெல்லாம் அடங்கினதுனால இந்த துவாவுக்கு சக்தி கூடிருச்சு, இதனுடைய பவர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் அல்லாஹ்வுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு அபரிமிதமான நன்மையை தர்றான், பிரம்மாண்டமான நன்மையை தர்றான். சரி, நான் 2 சொல்லிட்டேன். ஏன் இந்த துவாவிற்கு இவ்வளோ பெரிய நன்மை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இந்த துவா எங்கே ஓதப்பட வேண்டியது என்பதையும் சொல்லிவிட்டேன். இனிமேல் நீங்கள் எந்த பொருளை வாங்க போனாலும், எந்த கடைவிக்கு போனாலும் சரி, சின்னதோ பெருசோ, ஷாப்பிங் மால் சிறுசோ பெருசோ, கடை, அது வர்த்தக நிறுவனங்கள், அது பழக்கடையாகட்டும், காய்கறி கடையாகட்டும், பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடையாகட்டும், எதுவானாலும் போகும்பொழுது ஒரு தடவை இதை ஓதிவிட்டு போய்விடுங்கள். ஹோல்சேலான நன்மை உங்களுக்கு கிடைத்துவிடும். 1 மில்லியன் நன்மை கிடைத்துவிடும். என்ன அது துவா? எல்லாருக்கும் தெரியுங்க, உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் மதரசாவில் ஓதியிருப்போம். சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, குழந்தையாக இருக்கிற பொழுது பள்ளிவாசலிலே வந்து மக்தப் என்ற அந்த ஆரம்ப பாடசாலையில் படித்திருப்போம். அங்கே சொல்லித்தரப்படுகிற ஒன்று தான் களிமாக்கள். இஸ்லாத்தினுடைய 5 களிமாக்கள் அங்கே சொல்லித்தரப்படுகிறது. ஹதீஸிலே அறிவிக்கப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் தான் அங்கே களிமாக்களாக வரிசைப்படுத்தப்பட்டு நமக்கு சொல்லித்தரப்படுது. அதிலே 4வது களிமா, அதுதான் அந்த துவா. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வஹுவ ஹய்யுன் லா யமூது பியதிகல் கைர் வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். இதுதான் அந்த துவா. இந்த துவாவை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன்.
ஸ்க்ரீன்லேயும் தமிழிலும் அரபியிலும் எழுதி தருகிறோம். அவசியம் ஓதுங்கள். எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் கடை வீதிக்கு செல்லுகிற சூழல் ஏற்படுகிறதோ, கடைக்கு, ஷாப்பிங்க்கு, எந்தெந்த நேரத்துலலாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே உள்ளே போகும் பொழுதே நீங்கள் என்ன செஞ்சுருங்க, பிஸ்மில்லான்னு ஒரு தடவை ஓதினால் போதும். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நன்மைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம எவ்வளவு தான் முயற்சி எடுத்தாலும் நிறைய நன்மை செய்யும் பொழுது தான் இவ்வளோ பெரிய நன்மைகளை நம்மால் கொள்ளையடிக்க முடியும். ஆனால் ஒரு துவா நமக்கு இவ்வளோ பெரிய நன்மையையும் இவ்வளோ பெரிய சிறந்த பலனையும் தருகிறது என்றால் அதனுடைய மகத்துவத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இனிவரும் நாட்களிலே தொடர்ச்சியாக இதை பின்பற்றுவோம். வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் இதை பார்க்கிற அனைவர்களுக்கும் இந்த பாக்கியத்தை வழங்குவானாக. வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.